Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerceல 9th யூனிட்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் ரேஞ்ச், குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பற்றி பார்க்க போகிறோம். மெயினாக தியரிட்டிக்கல் சில சம்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். டிஸ்பர்ஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். The extent to which the individual values fall away from the averages or the central value. சென்ட்ரல் வேல்யூ மைய மதிப்பு, ஆவரேஜ் சராசரி மதிப்பிலிருந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேல்யூவும் ஒவ்வொரு தனிப்பட்ட மதிப்பும் எவ்வளோ தூரம் தள்ளி போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் டிஸ்பர்ஷன். த எக்ஸ்டெண்ட் டு விச் தி இண்டிவிஜுவல் வேல்யூஸ் ஃபால் away from the averages or the central value. சென்ட்ரல் வேல்யூ இல்லைன்னா ஆவரேஜிலிருந்து எவ்வளோ தூரம் இண்டிவிஜுவல் வேல்யூஸ் தள்ளி போய் கிடக்கும், அதுதான் டிஸ்பர்ஷன். இப்போ மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், இந்த டிஸ்பர்ஷனை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து ரேஞ்ச், செகண்ட் ஒன் இஸ் குவார்டைல் டிவியேஷன், தேர்ட் ஒன் இஸ் மீன் டிவியேஷன், ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஃபிஃப்த் ஒன் லாரன்ஸ் கர்வ். லாரன்ஸ் கர்வ்ன்றது கிராஃபிக் மெத்தட். இதில் பாருங்கள், ரேஞ்ச் அப்படின்னா நம்ம தெரியும். இதில் சிம்பிள் வே, இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு டிஸ்பர்ஷனை கால்குலேட் பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதில் வந்து ரெண்டு பவுண்ட்ரிக்கு இடையில் இருக்கக்கூடிய வேல்யூவை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ த ரேஞ்ச் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் எனி டூ பவுண்ட்ரி வேல்யூஸ் ஆஃப் ஏ டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுடைய ரெண்டு பவுண்ட்ரி வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் ரேஞ்ச் மெத்தட் இருக்கும். அதில் ரேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ரேஞ்சஸ் இருக்குது. ஃபுல் ரேஞ்ச் இருக்குது, குவாசை ரேஞ்ச் இருக்குது, இன்டர் குவார்டைல் ஆர் குவார்டைல் டிவியேஷன் இருக்குது, ப்ரெசன்டேல் ரேஞ்ச் இருக்குது. இதில் ஒவ்வொன்றா நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபுல் ரேஞ்ச் அப்படின்றது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஹையஸ்ட் வேல்யூ அண்ட் தி லோவஸ்ட் வேல்யூ. ஹையஸ்ட் வேல்யூவுக்கும் லோவஸ்ட் வேல்யூவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ஃபுல் ரேஞ்ச் அப்படின்றோம். இதில் குவாசை ரேஞ்ச் இருக்குது. குவாசை மீன்ஸ் பார்ஷியல் அப்படி அர்த்தம், பகுதி அப்படி அர்த்தம். The difference between the values leaving the extreme values. இப்போ எக்ஸாம்பிள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் கொடுக்குற எக்ஸாம்பிளில் உங்களுக்கு விஷயம் புரியும் பாருங்கள். ஃபுல் ரேஞ்சுன்றது ஹையஸ்ட் வேல்யூக்கும் லோவஸ்ட் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ஃபுல் ரேஞ்ச். அதில் குவாசை ரேஞ்ச் அப்படின்றது வந்துட்டு அதாவது பார்ஷியல். எக்ஸ்ட்ரீம் வேல்யூவை விட்டுருவோம். அது எக்ஸ்ட்ரீம் அப்படின்றது கடைசியாக இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூவும் விட்டுருவோம். ரெண்டு, அதாவது லோவஸ்ட்டில் கடைசியாக இருக்கக்கூடியது, ஹையஸ்ட்டில் கடைசியாக இருக்கிறது விட்டுட்டு நடுவில் இருக்க மட்டும் எடுக்கிறது தான் குவாசை ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி வேல்யூஸ் லீவிங் தி எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் அப்படின்னு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், அந்த ரேஞ்சோடைய அளவு, கோஎஃபிஷியன்ட்னா மதிப்பு, அளவு. இந்த ரேஞ்சோட அளவு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ. அதான் ரேஞ்ச். ஹையஸ்ட் வேல்யூக்கும் லோவஸ்ட் வேல்யூக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் ரேஞ்ச் படித்தோம். டிவைடட் பை அதோடைய சம், ஹையஸ்ட் வேல்யூ ப்ளஸ் லோவஸ்ட் வேல்யூ. இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். இந்த கொஸ்டின் பாருங்கள், த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ரெண்டும் கேட்டிருக்காங்க. ரேஞ்சையும் கேட்டிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சையும் கேட்டிருக்காங்க. வேல்யூஸ் வந்து 25, 30, 35, 40, 45 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ஷனும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் கவனிக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு எது கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு, செகண்ட் கொடுத்து தான் செகண்ட். ரெண்டு வேல்யூ இருக்கனால ஃபஸ்ட்டு வந்து ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன்று தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். அதனால் ரேஞ்சோட வேல்யூ ஃபஸ்ட்டும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் செகண்டும் இருக்கிறதா பார்த்துருங்க. ஏன்னா எக்ஸாமினேஷனில் நம்ம அர்ஜென்ட்டில் நம்ம மாற்றி போடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ ரேஞ்ச்னால் ரொம்ப சிம்பிள். லோவஸ்ட் மைனஸ், அதாவது லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட், எல் மைனஸ் எஸ். பார்த்தீங்களா, இதில் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்தனால நம்மளுக்கு ஈஸி, இல்லைனா அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இதில் 25, 30, 35, 40, 45ன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டர்லேயே கொடுத்துட்டாங்க, ஏறி வரிசையிலே கொடுத்துட்டாங்க. இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 45, ஸ்மாலஸ்ட் வந்து 25. அப்போ 45 மைனஸ் 25 வந்து 20. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், அதோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். ரேஞ்சோடைய கோஎஃபிஷியன்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 மைனஸ் 25 டிவைடட் பை 45 ப்ளஸ் 25. ஹையஸ்ட் மைனஸ் லோவஸ்ட் டிவைடட் பை ஹையஸ்ட் ப்ளஸ் லோவஸ்ட். இப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா 20 வரும். கீழே இருக்கிறது ரெண்டு ஆட் பண்ணி போட்டால் 70 வரும். 20/70 வந்து 0.20. இந்த 10 கட் பண்ணிடுங்க, பாக்கி 2/7 இருக்கும். 2ல் வந்து 7 போகாது, அதனால் 0 பாயிண்ட் போட்டு 20 ஆக்கிடுங்க. 20ல் 7 வந்து 2 டைம்ஸ் போகும்.
2 times 7 போகும் 14 அப்படி போயிட்டே இருக்கும். இதில் வந்து அதோட நிறுத்திட்டாங்க 0.2ஓட நிறுத்திட்டாங்க. இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் எப்படி இருக்கோ அது வரைக்கும் போனால் போதும். அப்போ 0.2 வருது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 20, செகண்ட் வேல்யூ 0.2. அப்போ 20யும் 0.2வும் இருக்கிறது ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். செகண்ட் பாருங்கள் அப்படியே உல்ட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க 0.20வும் 20யும். நம்ம கவனிக்காமல் போட்டால் தப்பாயிரும். இங்கே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ மேக்ஸிமம் மிஸ்டேக் வருது, இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் தான் வரும். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள், கால்குலேட் தி ரேஞ்ச். இங்கே ரேஞ்ச் கேட்டிருக்காங்க, ஏன்னா இன்டர்வல் இருக்குது. 60, 62, 63, 65, 66, 68, 69, 71, 72, 74. இதுக்கு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ரேஞ்சுன்றது ஹையஸ்ட் கிளாஸ் மைனஸ் லோவஸ்ட் கிளாஸ். இதில் ஹையஸ்ட் கிளாஸ் பாருங்கள் இன்டர்வல் எடுக்கணும். 72க்கும் 74க்கும் இடையில் இருக்கக்கூடிய வேல்யூ 73. அதே மாதிரி பாருங்கள் லோவஸ்ட் பாருங்கள் 60க்கும் 62க்கும் இடையில் இருக்கக்கூடிய வேல்யூ 61. அந்த 61 73 மைனஸ் 61 வந்து 12. இப்போ ரேஞ்ச் பாருங்கள் 12னு கிடச்சிருக்கு. ஸோ இது என்ன ரேஞ்ச் கேட்டால் இது இஸ் அ பார்ஷியல் ரேஞ்ச். அதை நமக்கு பார்த்தோம் குவாசை ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய இந்த 60யும் 74யும் அவாய்ட் பண்ணிட்டோம். அப்படி அவாய்ட் பண்ணால் தட் இஸ் கால்ட் குவாசி ரேஞ்ச், பார்ஷியல் ரேஞ்சுன்னு பேர். அதான் பாருங்க நோட் கொடுத்துருக்கு பாருங்கள், அவாய்ட்ஸ் தி எஃபெக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் இட் இஸ் கால்ட் குவாசி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இதிலே பாருங்கள் இன்னொரு ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு அப்பர் கிளாஸ் பவுண்டரி ஆஃப் தி ஹையஸ்ட் கிளாஸ் மைனஸ் லோவஸ்ட் கிளாஸ் பவுண்டரி ஆஃப் தி லோவஸ்ட் கிளாஸ். அப்படி பார்க்கும்போது இதுக்கு வெளியே அப்போ இந்த 60 இன்க்ளூட் ஆகணும், 74ம் இன்க்ளூட் ஆகணும்னா 74க்கு வெளியே எடுக்கணும். 74க்கு வெளியே எடுக்கும்போது 74.5, 60க்கு வெளியே எடுக்கும்போது 59.5. அப்போ 74.5க்கும் 59.5க்கு இடையில் இருக்கக்கூடிய கேப் வந்து 15. அப்போ ரேஞ்ச் வந்து 15. இந்த கணக்கில் இந்த செகண்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 60, 74 எடுத்தால் கூட இன்க்ளூட் ஆகாது. ஆனால் இங்கே 60க்கு பதிலாக 59.5யும் 74க்கு பதிலாக 74.5யும் எடுத்துட்டா இந்த 60யும் 74ம் உள்ளடங்கிடும், உள்ளே வந்துடும். அதுக்கு பேர் தான் ஃபுல் ரேஞ்ச். இதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்கள் குவாசி ரேஞ்ச். இது வந்து ஃபுல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் யூசஸ் ஆஃப் ரேஞ்ச். இந்த ரேஞ்சோட யூஸ் என்ன, எதுக்காக யூஸ் பண்ணணும்? இதில் மெயினாக குவாலிட்டி கண்ட்ரோல் பர்பஸுக்கு. குவாலிட்டி கண்ட்ரோலில் வந்து ஒரு ரேஞ்ச் வச்சுருப்பாங்க. இப்போ குவாலிட்டி கண்ட்ரோல் ஒன்று சிம்பிளாக நம்மள சொன்னாங்கன்னா, இப்போ பிளட் சுகர் பார்க்கும்போதே பார்த்தாலும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய பிளட்டில் ஹீமோக்ளோபினுடைய லெவல் பார்க்கும்போதும் ஒரு ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ரேஞ்ச் தான் இருக்கும். அதாவது ஒரு நார்மல் ரேஞ்ச் அப்படின்றது ஒரு மென்னாக இருந்தால் இந்த ஹீமோக்ளோபின் வந்துட்டு 11லேருந்து 14க்குள்ளார இருக்கணும். தட் இஸ் அ ரேஞ்ச் 11 to 14. அதே மாதிரி பாருங்கள் இங்கே குவாலிட்டி கண்ட்ரோல் பர்பஸுக்கு, குவாலிட்டி கண்ட்ரோலில் என்ன ரேஞ்சுக்குள்ளார இருந்தால் இட்ஸ் நார்மல் குவாலிட்டி. ஒரு எக்ஸாக்ட் நார்மல் குவாலிட்டி, எக்ஸாக்ட் குவாலிட்டியை சொல்ல முடியாது, ஒரு ரேஞ்ச் தான் சொல்ல முடியும். அப்போ ரேஞ்சுன்றது குவாலிட்டி கண்ட்ரோல் பர்பஸில் யூஸ் ஆகுது. அதுமாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் தி ஷேர் ப்ரைஸோட ஃப்ளக்சுவேஷன். ஒரு ஷேரோட வேல்யூ வந்து இன்ன வேல்யூலேருந்து இன்ன வேல்யூக்குள்ளார ஃப்ளக்சுவேட் ஆயிடுச்சுன்னா நார்மல் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். அந்த பர்டிகுலர் லெவலுக்கு கீழே போனாலும் பர்டிகுலர் லெவலுக்கு மேலே போனாலும் அப்நார்மலாக ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுமாதிரி வெதர் ஃபோர்காஸ்டிங், அதாவது ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வச்சுருப்பாங்க. இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருந்தால் இந்த கண்டிஷன், இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருந்தால் மழை பெய்யும், மழை பெய்யாது அப்படின்வாங்க. அது கீழே இருந்தால் வேறு மாதிரி அப்படின்னு கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் தி யூசஸ் ஆஃப் ரேஞ்ச். நெக்ஸ்ட் பாருங்கள் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் ஆர் குவார்டைல் டீவியேஷன் இருக்குது. குவார்டைல் அப்படின்னாலே கால் பகுதியாக எடுக்கிறது. அப்போது இங்கே என்ன பண்ணுவோன்னு கேட்டால் அப்பர் குவார்டைலுக்கும் லோவர் குவார்டைலுக்கும் உள்ள இடையில் இருக்கக்கூடிய அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய டிஸ்பர்ஷன்னா பிரிஞ்சு கிடக்கிறது, இது சிதறி கிடக்கிறது. அப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதோடைய ஆவரேஜ்லேருந்து இல்லைன்னா சென்ட்ரல் வேல்யூலேருந்து எந்த அளவுக்கு டிஸ்பர்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டீவியேஷன்ஸ், இந்த மெத்தடை டிஸ்பர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். இங்கே அப்பர் குவார்டைலும் லோவர் குவார்டைலுக்கும் உள்ள ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கும் தேர்ட் குவார்ட்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் இந்த குவார்டைல் டீவியேஷன் இல்லை இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குவார்டைல் டீவியேஷன்றது தேர்ட் குவார்ட்டருக்கும் ஃபஸ்ட் குவார்ட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் டிவைட் பை 2. இதுதான் குவார்டைல் டீவியேஷன். இதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் குவார்ட்டர் மைனஸ் தேர்ட் குவார்ட்டர் டிவைட் பை தேர்ட் குவார்ட்டர் ப்ளஸ் ஃபஸ்ட் குவார்ட்டர் அப்படி எடுத்து போடலாம்.
இப்போ தேர்ட் குவார்டைல் அதாவது குவார்டல் டிவியேஷனில் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த சம்மில் பாருங்கள் 391 384ன்னு சொல்லி இங்கே 10 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 10 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. குவார்டைல் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இஸ் ஆல்சோ கிவன். இது கூட இவ்வளோ பெரிய நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க எக்ஸாமில், சின்ன நம்பர் தான் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் அதுக்கு அவங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜருக்குள்ளார மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டினில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிவன் நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடணும். அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து லார்ஜஸ்ட் நம்பர் வரைக்கும் எழுதணும். எக்ஸாமில் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும், ரஃப் ஸ்பேஸ் இருக்கும், அதில் நம்ம வந்து மடமடன்னு எழுதிடணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எழுதாமல் கண்ணில் பார்த்து எந்த கணக்கும் போடக்கூடாது. வெரி ஸ்மாலாக இருந்தால் கூட நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து தான் போடணும். அர்ஜென்ட்டில் நம்மளுக்கு தெரியுன்ற ஓவர் கான்ஃபிடென்ஸில் போட்டுறக்கூடாது. காரணம் நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டினே மிஸ்டேக் ஆகி ஒரு மார்க் கம்மியாகிறதுக்கான சான்ஸு ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் எந்த சம்மும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க, சிம்பிளாக குயிக்காக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. நம்ம வந்து சில தியரி கொஸ்டினில் டைம் சேவ் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் கொஸ்டினுக்கு அதிக டைமை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், குவார்டல் டிவிஷனில் ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கும் தேர்ட் குவார்ட்டரும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு குவார்ட்டரோட பொசிஷன் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரோட பொசிஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்மில் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் நம்மளுக்கு தெரியும், குவார்ட்டராக கால் பாகமாக பிரிக்கும்போது ஃபஸ்ட்டு 0, செகண்ட் வந்து 1/4 குவார்ட்டர், அப்புறம் ஆஃப் 1/2, அப்புறம் மூணாவது வந்து தேர்ட் குவார்ட்டர் 3/4 வரும், அப்புறம் 1 ஆயிரும். அப்போ ஃபஸ்ட்டு குவார்ட்டரும் தேர்ட் குவார்ட்டரும் பார்க்கும்போது 1/4ம் 3/4ம் இருக்கும். இங்கே வந்து ஃபஸ்ட் குவார்ட்டர் வந்து 1/4, அதான் n+1/4. அப்போ n இங்கே எவ்வளோ நம்பர் பார்த்தீங்கன்னா 10 நம்பர் கொடுத்துருக்காங்க. 10+1/4, 10+1 வந்து 11/4. அப்போது 11/4 போது 2.75 கிடைக்கும், 2.75. அப்போ இது பொசிஷன் கிடச்சிச்சு. அப்போ செகண்ட் வேல்யூவும் அப்புறம் 0.75 டைம்ஸ் தேர்டுக்கும் செகண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேல்யூ. ஏன்னா தேர்டுக்கு போகாதனால தேர்டுக்கும் செகண்டுக்கும் இடையில தான் இந்த 0.75 இருக்குது. அப்போது நம்ம குவார்ட்ரைல், அந்த ஃபஸ்ட்டு குவார்ட்ரைல் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு குவார்ட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், Q1 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ 2.75 வந்தனால அந்த செகண்ட் வேல்யூ கம்ப்ளீட் எடுத்துடலாம். ப்ளஸ் 0.75 டைம்ஸ் தேர்டுக்கும் செகண்டுக்கு இடையில. ஏன்னா செகண்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து செகண்டுக்கும் தேர்டுக்கு இடையில தான் இருக்குது. 0.75ன்றது மூணாவது வேல்யூக்கும் ரெண்டாவது வேல்யூக்கும் இடையில தான் வரும். அப்போ 0.75 டைம்ஸ் தேர்ட் வேல்யூ மைனஸ் செகண்ட் வேல்யூன்னு போட்டுடலாம். அப்போ பாருங்கள், செகண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கு பாருங்கள், நம்பர் அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் செகண்ட் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் வந்து 384 இருக்குது, செகண்ட் ஒன் வந்து 391 இருக்குது. அப்போ செகண்ட் வேல்யூ வந்து 391 ப்ளஸ் 0.75 டைம்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், தேர்ட் வேல்யூ 407 மைனஸ் செகண்ட் வேல்யூ 391. அப்போ 391 அப்படியே எழுதிடலாம். ப்ளஸ் 0.75, 407லேருந்து 391 மைனஸ் பண்ணால் 16. அடுத்து 391 அப்படியே எழுதிடலாம். ப்ளஸ் 16 இன்ட்டு 0.75 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 12ன்னு கிடைக்கும். இந்த 391ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணால் 403 கிடைக்கும். இந்த 403 தான் ஃபஸ்ட்டு குவார்ட்டர். செகண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், தேர்ட் குவார்ட்டருடைய பொசிஷன் கண்டுபிடிக்கணும். தேர்ட் குவார்ட்டரோட பொசிஷன் ஏற்கனவே சொன்னால் 3/4, 3/4 இன்ட்டு n+1, 3/4 இன்ட்டு n+1. அப்போ 3 இன்ட்டு n10+1 டிவைட் பை 4, 3 இன்ட்டு 10+1 வந்து 11 ஆயிரும் டிவைட் பை 4, 3 இன்ட்டு 11 33/4. 33/4 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 8.25 கிடைக்கும், 8.25. அப்போ இதுலேருந்து பொசிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். 8வது பொசிஷனில் இருக்கக்கூடிய நம்பரையும் ப்ளஸ் 0.25 டைம்ஸ் 8க்கு மேலே, அப்போ 9க்கும் 8க்கு இடையில் இருக்கக்கூடிய வேல்யூவில் 0.25 வேல்யூ நம்ம எடுக்கணும். அப்போ தேர்ட் குவார்ட்டர் பாருங்கள், 8th வேல்யூ கம்ப்ளீட் எடுக்கணும். 8th வேல்யூ ப்ளஸ் 0.25 டைம்ஸ் 8க்கு மேலே என்ன இருக்கும், 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர். அப்போ 9க்கும் 8க்கு இடையில் இருக்க நம்பர் 9th வேல்யூ மைனஸ் 8th வேல்யூ. அப்போது 8th வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. 8th வேல்யூ பார்த்தீங்கன்னா 777, 777 இருக்குது. அப்போ அந்த 777 எடுத்துடலாம். ப்ளஸ் 0.25 டைம்ஸ் 9th வேல்யூக்கும் 8th வேல்யூ கிடையாது. 9th வேல்யூ வந்து 1419 இருக்குது, மைனஸ் 777. ஃபஸ்ட்டு இந்த 777 எழுதிடலாம், 0.25 அப்படியே எழுதிடலாம். இந்த 1490க்கும் 777க்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து 713. அப்புறம் 777 அப்படியே எழுதிடலாம். ப்ளஸ் 713 கூட 0.25 மல்டிபிள் பண்ணால் 178 இன்ட்டு 25 கிடைக்கும். இது ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் 955.25 கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு குவார்ட்டரும் தேர்ட் குவார்ட்டரும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி குவார்ட்டல் டிவியேஷன் கண்டுபிடிச்சிடலாம். குவார்ட்டல் டிவியேஷனுடைய கோஎஃபிஷியன்ட், குவார்ட்டல் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. அப்போது தேர்ட் குவார்ட்டர் மைனஸ்
ஃபஸ்ட் குவார்ட்டர் டிவைட் பை 2. தேர்ட் குவார்ட்டர் பாருங்கள் 955.25 கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் 403 வந்து ஃபஸ்ட் குவார்ட்டர் டிவைட் பை 2. இப்போ 955.25லேருந்து 403 மைனஸ் பண்ணிட்டா 552.25 கிடைக்கும் டிவைட் பை 2. இதை டிவைட் பண்ணி போட்டால் 276.13 கிடைக்கும். இந்த 276.13ன்றது ஃபஸ்ட் ஆப்ஷன். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை வந்து மைண்ட்லேயே வச்சு ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு குவார்ட்டர் கண்டுபிடிக்கும் போது கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா சிம்பிளாக செகண்ட் வேல்யூன்னு இப்படி எழுதி ஃபார்முலா எழுதுறத செகண்ட் வேல்யூ பார்த்து போட்டுருணும். 0.75 டைம்ஸ் தேர்ட் மைனஸ் 4னு டேரெக்டாக ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிடலாம். பின்ன உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக சின்ன நம்பராக இருக்கும், இவ்வளோ பெரிய நம்பர் இருக்காது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. சின்ன நம்பர் வந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட் டெஸ்ட் வைப்போம். நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும், கொஸ்டின் மட்டும் தான் கொடுப்பேன், கடைசியில் தான் ஆன்சர் கொடுப்பேன். அப்போ நீங்கள் வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து உங்களுக்கு டைமிங் கரெக்டாக கீப் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் நான் கொடுப்பேன். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். இதில் குவார்டைல் டீவியேஷனும் கேட்டிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷனும் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே குவார்டைல் டீவியேஷனும் கேட்டிருக்காங்க, அதோடைய கோஎஃபிஷியன்ட்டும் கேட்டிருக்காங்க. இதில் மார்க் கொடுத்துருக்காங்க, அதுமாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு பார்க்கலாம். இண்டிவிஜுவல் சீரீஸ் ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தோம், இண்டிவிஜுவல் சீரீஸ். இதில் வந்து ஃப்ரீக்வன்சி இருக்குது. அப்போ இந்த டேபிள் போட்டுடணும். மார்க் ஒரு காலத்துலேயும், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காலத்துலேயும் போடணும். இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலே நம்ம மீன் மீடியன் மோடில் பார்த்தோம், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டு அந்த 5 அப்படியே போட்டணும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் பாருங்கள் இருக்குது 5, அதான் ஃப்ரீக்வன்சி. 5 அப்படியே போட்டணும். அப்புறம் 5 கூட அந்த 8 ஆட் பண்ணால் 13, 13 கூட 21 ஆட் பண்ணால் 34, 34 கூட 12 ஆட் பண்ணால் 46, 46 கூட இந்த 6 ஆட் பண்ணால் 52ன்னு சொல்லி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கிடச்சிடும். இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிலேருந்து தான் நம்ம வந்து பொசிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பொசிஷன் ஆஃப் ஃபஸ்ட் குவார்ட்டர் பார்க்கலாம். n+1 டிவைட் பை 4ன்னு பார்த்தோம். இங்கே மொத்தம் டோட்டல் குமுலேட்டிவில் பாருங்கள், அதுதான் டோட்டல். அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் 5, 8, இப்போ 21, 12, 6ன்னு போட்டுருக்கு. அதில் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு n கிடைக்கும். ஆல்ரெடி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் கடைசியில் வருது அந்த n 52. 52 + 1 டிவைட் பை 4. 52 + 1 வந்து 53 by 4 13.25 கிடைக்கும். அப்போ 13th வேல்யூக்கும் 13th வேல்யூ ஃபுல்லாக எடுத்துடலாம். அப்போ 0.25 டைம்ஸ் 14th வேல்யூக்கும் 13th வேல்யூக்கும் இடையில் இருக்கிறது தான் அந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ பாருங்க குவார்ட்டர் 1 13th வேல்யூ ஃபுல்லாக எடுத்துடணும். ப்ளஸ் 0.25 டைம்ஸ் 14th வேல்யூக்கும் 13th வேல்யூக்கும் இடையில் இருக்கிறது. ஏன்னா 13th மேலே போச்சுன்னா அது 14க்கும் 13க்கு இடையில் இருக்க வேல்யூ தான் இருக்கும். அப்போ பாருங்கள் 13th வேல்யூ 13 எங்கே வருதுன்னு பாருங்கள், இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் பார்க்கணும். 5 வரைக்கும் 10 மார்க்கு, 5லேருந்து 13 வரைக்கும் 20. அப்போ 13 வந்து 20 ப்ளஸ் 0.25 டைம்ஸ் 14த்துக்கும் 13த்துக்கும். 14th வேல்யூ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பாருங்க 13 கடந்து போச்சுன்னா 34 வரைக்கும் அடுத்த வேல்யூ வந்துடும். அப்போ 14th அப்படின்றது 34ல் இருக்கிறதா வரும் 30. அதாவது 13லேருந்து 34 வரைக்கும் 30. அப்போ 30 எடுத்துடணும். மைனஸ் 13th வேல்யூ ஆல்ரெடி பார்த்தோம் 20. அப்போ 20 ப்ளஸ் 0.25 டைம்ஸ் 30லேருந்து 20 மைனஸ் பண்ணால் 10. அப்போ 20 ப்ளஸ் இந்த 0.25 10ஆல் மல்டி பண்ணால் 2.5. ஸோ டோட்டல் வேல்யூஸ் 22.5 கிடைக்கும். தட் இஸ் அ ஃபஸ்ட் குவார்ட்டர் வேல்யூ. இனி பொசிஷன் ஆஃப் தேர்ட் குவார்ட்டர் பார்க்கணும். ஃபார்முலா வந்து 3/4 இன்ட்டு n+1. அப்போ 3 இன்ட்டு n வந்து 52ன்னு பார்த்தோம். 52 + 1 டிவைட் பை 4. ஸோ 3 இன்ட்டு 53 டிவைட் பை 4. 3 இன்ட்டு 53 வந்து 159 டிவைட் பை 4 39.75ன்னு கிடைக்கும். இப்போ இதில் பாருங்கள் தேர்ட் குவார்ட்டரோட வேல்யூ எங்கே இருக்கும், 39th வேல்யூவும் அப்புறம் 0.75 டைம்ஸ் 40த்துக்கும் 39த்துக்கும் இடையில இருக்க வேல்யூ. ஏன்னா 39 கடந்து போயிடுச்சுன்னா 40 வரைக்கும் இருக்க வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ 40த்துக்கும் 39th வேல்யூக்கு இடையில இருக்க வேல்யூ. அப்போ 39th வேல்யூ எங்கே இருக்குன்னு பாருங்கள், குமுலேட்டிவில் பாருங்கள். அப்போ 34லேருந்து 46 குமுலேட்டிவ் 5 to 13, 13 to 34, 34 to 46. ஏன்னா 39ன்றது 34க்கு அப்புறம் வருது. அப்போ 46ல் தான் இருக்கும். 46ல் எவ்வளோ இருக்குது 40 தான் 39th வேல்யூ ப்ளஸ் 0.75 டைம்ஸ் 40th வேல்யூ இப்போ தான் பார்த்தோம் 40 மைனஸ் 39th வேல்யூ அதுக்குள்ளார தான் வருது. 34லேருந்து 46க்குள்ளார தான் இருக்குது, அதுவும் 40 தான். அப்போ 40 ப்ளஸ் 40 மைனஸ் 40 வந்து 0 ஆயிரும். 0 இன்ட்டு எனிதிங் இஸ் 0. அதனால் 40 ப்ளஸ் 0 ஆயிரும் 40. இதான் தேர்ட் குவார்ட்டர் வேல்யூ. இப்போ குவார்டைல் டீவியேஷன் பார்க்கலாம். குவார்டைல் டீவியேஷன்றது தேர்ட் குவார்ட்டர் வேல்யூக்கும் ஃபஸ்ட் குவார்ட்டர் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் டிவைட் பை 2. அப்போ தேர்ட் குவார்ட்டர் வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 40 மைனஸ் ஃபஸ்ட் குவார்ட்டர் வந்து 22.5 டிவைட் பை 2. 40க்கும் 22.5க்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து 17.5 டிவைட் பை 2, தட் இஸ் 8.75 கிடைக்கும். இது வந்து குவார்டைல் டீவியேஷன். அவங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப்
குவார்டல் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டல் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு Q3 minus Q1 divided by Q3 plus Q1 ஏற்கனவே பார்த்தோம் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன் ஃபார்முலாவில். Q3 plus Q1 40 minus 22.5 divided by அதில் இடையில ப்ளஸ்ன்னு மாற்றினா போதும். அப்போ 40 minus 22.5 வந்து 17.5ன்னு ஏற்கனவே பார்த்தோம். அதேமாதிரி 40 plus 22.5 வந்து 62.5. இது ரெண்டு டிவைட் பண்ணால் 0.28 கிடைக்கும். அப்போ குவார்டல் டிவியேஷன் வந்து 8.75யும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டல் டிவியேஷன் வந்து 0.28ம் கிடைக்கும். பட்டு டோன்ட் வரி, இந்த மாதிரி பெரிய சம்ஸ் கேட்க மாட்டாங்க. இதுலேயும் சின்ன வேல்யூ சம் இப்படியே கேட்டால் கூட சின்ன வேல்யூ இருக்க சம் தான் ஈஸியாக டிவைட் பண்ணக்கூடிய, ஈஸியாக மல்டிபிள் பண்ணக்கூடிய வேல்யூ மட்டும் தான் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். பட் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் பெட்டர் ஐடியா. உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். கொஞ்சம் கூட ஸ்பீடு, இந்த மாதிரி சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி ஸ்பீடு கிடைக்கும்போது அந்த மாதிரி சின்ன சம்ஸ் கேட்கும்போது ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதனால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கஷ்டம்னு சொல்லி எதுவுமே விட்டுட்டு போகாதீங்க. 5th கொஸ்டின் பாருங்கள். சம் ஆஃப் தி அப்சல்யூட் டிவியேஷன் அபவுட் மீடியன் இஸ். இப்போ மீடியன் எடுத்துகிட்டு அதுலேருந்து அப்சல்யூட் டிவியேஷன்ஸ் ஒரு மீடியன் எடுத்து, இப்போ நம்ம ஒரு சீரீஸ் நிறைய நம்பர்ஸ் இருக்குது, 5, 10, 20, 30, 40 அப்படி ஒரு சீரீஸ் எடுத்துகிட்டு அதில் மீடியன் கண்டுபிடிப்போம். மீடியன்னா சென்டர் வேல்யூ பார்ப்போம். சென்ட்ரல் மிடில் வேல்யூன்னு பார்த்தோம் மீடியன். அந்த மிடில் வேல்யூலேருந்து கீழே இருக்க வேல்யூ எல்லாம் எவ்வளோ டிவைட்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். மேலே இருக்க வேல்யூ எல்லாம் எவ்வளோ டிவைட்டாக இருக்குன்னு பார்க்கணும். இது எல்லாத்தையும் சம் பண்ணால் கூட்டினா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? லீஸ்ட் வேல்யூ கிடைக்குமா, கிரேட்டஸ்ட் வேல்யூ கிடைக்குமா, 0 கிடைக்குமா, ஈக்குவல் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம எப்போதும் பார்க்க வேண்டியது இந்த மீடியத்துலேருந்து கிடைச்சா இட்ஸ் அ லீஸ்ட் வேல்யூவாக இருக்கும். லீஸ்ட் வேல்யூவாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துக்கோங்க, எந்த ஒரு மீனாக இருந்தாலும் சரி, மீடியனாக இருந்தாலும் சரி, மோடாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து உள்ளக்கூடிய டீவியேஷன்ஸுடைய சம் வந்து எப்போதும் லீஸ்ட்டாக தான் இருக்கும், மினிமமாக தான் இருக்கும். ஒன்று தவிர அர்த்தமேட்டிக் மீனை தவிர. அர்த்தமேட்டிக் மீன்லேருந்து உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 0வாக மாறிடும். அர்த்தமேட்டிக் மீன்லேருந்து உள்ள டிவியேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணால் அல்ஜிப்ரிக் சம் தான் சொல்லுவோம். அதை ஏன் அல்ஜிப்ரிக் சம் சொல்லுவான்னு கேட்டால் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸ் இருக்கும். அப்போ ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ சேரும்போது இட் பிகம் 0 ஆயிரும். அர்த்தமேட்டிக் மீனில் வந்து 0 ஆயிரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற எல்லாத்துலேயும் மீடியமாக இருந்தாலும் சரி, மோடாக இருந்தாலும் சரி, மீடியனாக இருந்தாலும் மோடாக இருந்தாலும் அதிலிருந்து உள்ள டீவியேஷன்ஸ் வந்துடைய சம் வந்து எப்போதும் லீஸ்ட்டாக தான் இருக்கும், மினிமமாக தான் இருக்கும். The sum of the squares of deviation is least when measures from median, 0, mean, mode. இங்கே தான் கவனிக்கணும். sum of the squares of deviation ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இது டீவியேஷனுடைய ஸ்கொயரை மட்டும் ஆட் பண்ணால் நம்ம டீவியேஷன் கண்டுபிடிச்சிடணும். ஒரு பர்டிகுலர் மீடியனாக இருக்கலாம், மீனாக இருக்கலாம், மோடாக இருக்கலாம். அதிலிருந்து இண்டிவிஜுவல் வேல்யூ எவ்வளோ விலகி போயிருக்கு, டீவியேட் ஆகிருக்குன்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சி அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு என்ன வரும், அந்த மெஷர்ஸ் என்ன லீஸ்ட்டாக வரும். லீஸ்ட்டாக வரக்கூடிய அந்த மெஷரோட பேர் என்ன, மீடியனா, மீனா, மோடான்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து மீன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அர்த்தமேட்டிக் மீனில் தான் அதோடைய டீவியேஷனுடைய ஸ்கொயர் வந்து லீஸ்ட்டாக இருக்கும். ஸ்கொயர் பண்ணால் வெறும் டீவியேஷனை மட்டும் ஆட் பண்ணால், அல்ஜிப்ரிக் சம் பண்ணால் 0 வரும்னு பார்த்துருக்கோம். ஸோ பி கேர்ஃபுல். இது ரிப்பீட்டடாக நீங்கள் பாருங்கும்போது உங்களுக்கு ஆன்சர் கொஸ்டின் வரும்போது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இன் எனி டிஸ்க்ரீட் சீரீஸ், அதாவது வென் ஆல் தி வேல்யூஸ் ஆர் நாட் தி சேம், எல்லா வேல்யூ சேம் இல்லாமல் இருக்கும்போது, டிஸ்க்ரீட் சீரீஸாக இருக்கும்போது, டிஸ்க்ரீட்னா கவுண்டபிள் நம்பர்ஸ் இருக்கக்கூடியது, இங்கே அதுவும் நாட் சேமாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிலேஷன் பிட்வீன் மீன் டீவியேஷன், மீன் எபோட் தி மீன் டீவியேஷன் வந்து 3 மீன் டீவியேஷன் இருக்குது. மீன் டீவியேஷன் வந்து மீன்லேருந்து மீன் டீவியேஷன் இருக்கலாம், மீடியத்துலேருந்து மீன் டீவியேஷன் இருக்கலாம், மோடிலிருந்து மீன் டீவியேஷன் இருக்கலாம். இங்கே பாருங்கள், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீன் டீவியேஷன் எபோட் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீன் டீவியேஷனும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் ஈக்குவலாக இருக்குமா, இல்லை மீன் டீவியேஷன் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்குமா, இல்லை மீன் டீவியேஷன் இஸ் லெஸ் தென் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்குமா, இல்லை மீன் டீவியேஷன் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருக்காங்க. இங்கே மீன் டீவியேஷன் எபோட் மீன் ஞாபகம் வைக்கணும். மீன் டீவியேஷனே 3 இருக்குது. மீன் டீவியேஷன் எபோட் மீன், மீன் டீவியேஷன் எபோட் மீடியன், மீன் டீவியேஷன் எபோட் மோட் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே ஆன்சர் வந்து மீன் டீவியேஷன் வந்து எப்போதும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாக தான் இருக்கும். அதாவது மீன் டிவியேஷன் அபவுட் மீன் வந்து எப்போதும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக இருக்கும். ஸோ த ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 8th பாருங்க, இஃப் ஈச் ஆஃப் எ செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் எ வேரியபிள் இஸ் மல்டிப்ளைட் பை எ கான்ஸ்டன்ட் நான்-ஜீரோ வேல்யூ
the variance of the resultant variable is unaltered, increase, decrease, unknown அப்படின்னு கொடுத்துருவாங்க. பாருங்கள், if each of a set of observation of a variable, இப்போ ஒரு set of observations இருக்குது, அது வேரியபிள் அப்சர்வேஷன்ஸ் இருக்குது, ஒரு செட் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும், ஒவ்வொரு அப்சர்வேஷனையும் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரால் மல்டிபிள் பண்ணால், ஜீரோ மட்டும் கிடையாது, நான் ஜீரோன்னு சொல்லியிருக்கு, ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரால் மல்டிபிள் பண்ணால் வேரியன்ஸ், அதோடைய வேரியன்ஸ் ஆஃப் தி ரிசல்டன் வேரியபிள், அந்த ரிசல்டன் வேரியபிளுடைய வேரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எப்போதும் வேரியன்ஸ் வந்து நீங்கள் ஒரே நம்பரை எல்லாத்துக்கூடையும் மல்டிபிள் பண்ணாலும் வேரியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகாது, அதிகமாகாது, கம்மியாகாது, எப்போதும் அன்ஆல்டர்டாக தான் இருக்கும். வேரியன்ஸ் வந்து மாறாது. ஆனால் சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணியிருக்கணும். எல்லா வேரியபிள் கூடயும் சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால், சேம் கான்ஸ்டன்ட் வேல்யூ மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு வந்து வேரியன்ஸில் எந்த வித மாற்றம் இருக்காது. ஆன்சர் வந்து அதே தான் கிடைக்கும், அன்ஆல்டர்டாக தான் கிடைக்கும். 9th question பாருங்கள். The appropriate measures whenever the extreme items are to be disregarded and when the distribution contain indefinite clauses at the end is indefinite, முடிவில்லாமல் இருக்கும். கடைசி கிளாஸ் வந்து முடிவில்லாமல் இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். அப்புறம் எந்த மெஷர் கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. எக்ஸ்ட்ரீம் ஐட்டம்ஸ் ஆர் டு பி டிஸ்ரிகார்டட். எக்ஸ்ட்ரீம் ஐட்டத்தை நம்ம ரிகார்ட் பண்ண மாட்டோம். டிஸ்ரிகார்ட் பண்ணிட்டா அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் இன்டெஃபினிட் கிளாஸும் இருந்துச்சுன்னா எண்டில் எந்த மெஷர்ஸ் அப்ராப்ரேட்டாக இருக்கும்? மீடியன் எடுக்கலாமா, மோட் எடுக்கலாமா, குவார்டைல் டிவியேஷனா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனான்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ தெரியும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இங்கே வந்து இந்த குவார்டைல் டிவியேஷனில் தான் எக்ஸ்ட்ரீம் ஐட்டஸை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா டிஸ்ரிகார்ட் பண்ணுவோம், கன்சிடரே பண்ண மாட்டோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபஸ்ட்டு குவார்ட்டர் தான் எடுக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 0, ஒரு சீரீஸ்னால் 0 தொடங்கும், 1ல் முடியும். அப்போ 0லேருந்து ஃபஸ்ட் குவார்ட்டர் 1/4, அந்த 1/4 தான் நம்ம கன்சிடர் பண்ணோம், n+1/4. அப்போ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 25% நம்ம லீவ் பண்ணிடுறோம். அப்புறம் தேர்ட் குவார்ட்டர் எடுப்போம். தேர்ட் குவார்ட்டர் எடுக்கும்போது தேர்ட் குவார்ட்டர்னால் முக்கால் ஆச்சு. அப்போ முக்காலுக்கு மேலே இருக்கிறது நம்ம விட்டுருவோம், எக்ஸ்ட்ரீம்ஸை வந்து டிஸ்ரிகார்ட் பண்ணிடுறோம். அப்போ ஃபஸ்ட்டு 25 விட்டுருவோம், கடைசி 25 விட்டுட்டு நடுவில் இருக்க 50% மட்டும் எடுத்து கால்குலேட் பண்ணுறது தான் குவார்டைல் டிவியேஷன். அப்போ பாருங்கள், இப்போ அந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். த அப்ராப்ரியேட் மெஷர்ஸ் வென்எவர் தி எக்ஸ்ட்ரீம் ஐட்டம்ஸ் ஆர் டு பி டிஸ்ரிகார்டட், அது கன்சிடர் பண்ணுறதே இல்லை, ரிகார்ட் பண்ணுறதே கிடையாது. அண்ட் வென் தி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டெயின் இன்டெஃபினிட் கிளாஸஸ் அட் தி எண்ட் அப்படின்னு கேட்டால் இட்ஸ் அ குவார்டைல் டிவியேஷன். குவார்டைல் டிவியேஷனில் மட்டும்தான் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய 50% மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கால்லேருந்து முக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய 50% மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். அந்த கால் பாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 25%, அந்த முக்காலுக்கு மேலே இருக்கக்கூடிய 25% நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். 10th question பாருங்கள். which of the following measures is not affected by extreme items? பாருங்கள், which of the following measures is not affected by extreme items? எக்ஸ்ட்ரீம் ஐட்டம் வந்து எஃபெக்டே பண்ணாத மெஷர்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், அதாவது குவார்டைல் டிவியேஷனா, ரேஞ்சா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா, லாரன்ஸ் கர்வ்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ரேஞ்ச் எடுக்கும்போது நம்ம வந்து குவாசி தான் எடுப்போம். குவாசை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறத எடுப்போம் அந்த இன்டர்வலில். அப்போ அதில் வந்து பார்ஷியல் தான் அது. ரேஞ்சில் வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நாட் எஃபெக்டட், மோஸ்ட், அதாவது the following measure is most affected by extreme. எக்ஸ்ட்ரீம் ஐட்டத்தினால அஃபெக்ட் ஆகக்கூடிய மெஷர்ஸ் எதுன்னு கேட்டால் ரேஞ்ச் மட்டும்தான் எக்ஸ்ட்ரீம்னால. ஏன்னா குவார்டைல் டிவியேஷனை எக்ஸ்ட்ரீமை விடவே செஞ்சுருவோம். அப்போது ரேஞ்ச் தான் மோஸ்ட் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் ஐட்டம்ஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். த குவார்டைல் டிவியேஷன் இன்க்ளூட்ஸ் தி, குவார்டைல் டிவியேஷனில் எது இன்க்ளூட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 50%, லாஸ்ட் 50%, சென்ட்ரல் 50%, நன் ஆஃப் தி அபோவான்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம இப்போ தான் பார்த்தோம், குவார்டைல் டிவியேஷனில் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் எடுப்போம். அப்போ கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 25% விட்டுருவோம். அதே மாதிரி தேர்ட் குவார்ட்டர் தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ அந்த தேர்ட் குவார்ட்டருக்கு மேலே இருக்கிறதும் விட்டுறோம். அப்போ நடுவில் இருக்கக்கூடிய 50% மட்டும் தான் நம்ம எடுப்போம். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சி, சென்ட்ரல் 50% ஆஃப் தி ஐட்டம்ஸ். கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். அண்டர் ஏ நார்மல் கர்வோட ஃபார்முலா பாருங்கள். எக்ஸ் பார்ன்றது என்ன? மீன், அர்த்தமெட்டிக் மீனை தான் எக்ஸ் பார்னு சொல்லுவோம். +or- 3 சிக்மா, அந்த சிம்பிள் வந்து சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். பாருங்க, அண்டர் ஏ நார்மல் கர்வ் எக்ஸ் பார் +or- 3 சிக்மா கவர்ஸ். எவ்வளோ கவர் பண்ணும்? இந்த நார்மல் கர்வ்ன்றது பெல் ஷேப்பில் இருக்கும். அந்த பெல் ஷேப்பில் இது கவர் பண்ணக்கூடிய ஏரியா, அதாவது எக்ஸ் பார் +or- 3 சிக்மா கவர் பண்ணக்கூடிய ஏரியா. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட்
மாறவே மாறாது, அப்படியே இருக்கும் பாருங்க. 99.23% ஆஃப் தி ஏரியா, இல்லை 99.37%, 99.37%, none ஆஃப் தீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நம்ம கவனிக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுருக்கணும். நம்ம மேலோட்டமாக 99 மட்டும் பார்த்து வச்சா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம எப்போதும் 99 பார்த்து வச்சுருவோம், அதாவது நுனிப்புள்ள மட்டும் மேய்ஞ்சிட்டு போயிடுவோம், டீப்பாக கவனிக்க மாட்டோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து, ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு கேட்டுறாங்க. நம்ம இந்த ருப்பி சிம்பிள், இப்போ புதிய ருப்பியோட சிம்பிள் நம்ம ஆர்எஸ்னு ஃபஸ்ட் போட்டிருந்தோம், இப்போ இந்த ருப்பி சிம்பிள் போடுவோம். ஒரு தெரியும் டாலர் சைன் மாதிரி நம்மளுக்கு ருப்பீஸ்க்கு ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிளை டிசைன் பண்ணது யாருன்னு கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் படிச்சுட்டு போயிருங்க. உதயகுமார்னு படிச்சுட்டு போயிருந்தாங்க. ஏன்னா சிம்பிள், உதயகுமார் எல்லாருக்கும் தெரியும், உதயகுமார். ஆனால் கொஸ்டின் ஆப்ஷன் வந்து 4மே உதயகுமாராக இருந்துச்சு, இனிஷியல் மட்டும் மாறி இருந்துச்சு. அப்போது அந்த எந்த உதயகுமார்னு தெரியாமல் நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ண முடியல. நம்ம வந்து படிக்கும்போது, ஒரு கொஸ்டின் படிக்கும்போது, ஒரு ஆளோட பேரை படிக்கும்போது கூட வித் இனிஷியல் ஃபுல் நேமோட படிச்சுட்டு போகணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும். இந்த ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி டிஃபிகல்ட் எக்ஸாமினேஷன்றாங்க. நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா 4 ஆன்சர் கொடுக்கறனால ஏதோ ஒரு ஆன்சர் டிக் பண்ணுறனால பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆப்ஜெக்ட் டைப்னா. பட் மார்க் வரும்போது தான் தெரியும், மார்க் ரொம்ப ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்கும். நீங்களே கவனித்து பாருங்கள், இங்கி பாங்கில் அடிக்கக்கூடிய ஆன்சர் வந்து ரொம்ப ஆன்சர் கரெக்டாக இருக்குது, ரொம்ப சான்ஸு கம்மி. ப்ராபபிலிட்டியில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் கூட தெரியும். ஸோ த சான்ஸ் இஸ் வெரி லெஸ். இப்போது இந்த ஒரு கவனிக்கும்போது, இந்த நார்மல் கவில் எக்ஸ் பார் +or-3 சிக்மா கவனிக்கும்போது வெறும் 99 மட்டும் கவனிச்சுட்டு போகாதீங்க. இதை கரெக்டான ஆன்சர் பார்த்துங்க. 99.73%, 99.73% தான் இத்தனை ஏரியாவை கவர் பண்ணிடும். எக்ஸ் பார் +or-3 சிக்மா. அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து ஃபுல்லாகவே கவனித்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். கிராஃபிக் மெத்தட் ஆஃப் ஸ்டடிங் டிஸ்பர்ஷனிஸ். இந்த டிஸ்பர்ஷனை ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரே ஒரு கிராஃபிக் மெத்தட் தான் இருக்குது. அதோட பேர் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு. நார்மல் கர்வான்னு கேட்டிருக்காங்க, லாரன்ஸ் கர்வாக கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் கர்வா இல்லை நன் ஆஃப் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. இதில் டிஸ்பர்ஷனை படிக்கக்கூடிய ஒரே ஒரு கிராஃபிக் மெத்தட் வந்து லாரன்ஸ் கர்வ். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 15th கொஸ்டின் பாருங்கள். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர் இஸ். இப்போ நம்ம சின்னதில் சில விஷயங்கள் நம்ம மைண்டில் பதிஞ்சிட்டே இருக்கும். இப்போ கூட நான் பார்த்தேன். இப்போ அதை கொஸ்டின் நான் திருப்பி கொடுத்துருக்கேன். அதாவது n நேச்சுரல் நம்பர்ஸ் 1+2 நேச்சுரல் நம்பர் வந்து 1 2 3 1 2 3 அப் டு n வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பருடைய மீன். லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்த மீன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு பல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது விஷயத்தில், இந்த ஆப்ஜெக்ட் டைப்பில் உங்கள் மைண்டில் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பதிஞ்சிருக்கிறத எடுத்து கொடுப்போம், ஒரு ஆப்ஷனாக கொடுப்போம். அப்போ டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுவோம் தப்பாக. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும், கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இப்போது பாருங்கள், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து √1/12 × n2 - n1. சாரி, n² - 1. அது n² அங்கே ஒர்க் அவுட் பண்ண முடியாதனால n2ன்னு போட்டிருக்கேன். ஸோ n² - 1. ஆப்ஷன் பி இஸ் 1/2 × n² - 1. 0 none கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பருடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து √1/12 × n² - 1. √1/12 × n² - 1 தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 to 10. இதில் வந்து லாஸ்ட்டில் n நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்தனால n வச்சு போட்டோம். இப்போ 10 வரைக்கும் வந்துச்சு, 1 to 10. அதே ஃபார்முலா. அப்போ ஃபார்முலா பாருங்கள், √1 / 12 × n² - 1. n பாருங்கள் எவ்வளோங்க, nன்றது 10. இங்கே 10 தான் லாஸ்ட் நம்பர். அப்போ n² வரும்போது என்ன ஆயிரும், 100². 100²னா 100, சாரி 10²னா 100. 100 - 1 99 வரும். அப்போ √1 × 99, 99 / 12. √99 / 12 கண்டுபிடிச்சு அதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்லாட்டினா இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. இதோட ஆன்சர் வந்து 2.87. ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இது புரிஞ்சுருக்குங்களா? இது பாருங்கள், 1 to 10 நேச்சுரல் நம்பர்ஸ், லாஸ்ட் நம்பர் வந்து 10, n is 10. அந்த மேலே இருக்க ஃபார்முலா பாருங்கள், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா வந்து √1/12 × n². nன்றது 10, 10² is 100, 100 - 1. அப்போ 99 / 12 வரும். 99 / 12 வந்து ரூட் கண்டுபிடிச்சிங்கன்னா, டிவைட் பண்ணி ரூட் கண்டுபிடிச்சிங்கன்னா 2.87 வரும். இதுதான் ஃபார்முலா ஃபார் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதில் பாருங்கள், வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர் இஸ். வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன் 1/2 n + 1, 1/3 2n + 1, 0 none. இதில் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸோடைய வெயிட்டட், இதிலே பாருங்கள் 2 இருக்குது.
அர்த்தமெட்டிக் மீன் ஜென்ரலாக கேட்குறது உண்டு, வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன் இருக்குது. வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன் வந்து 1/3 2n + 1, 1/3 2n + 1. பி கேர்ஃபுல், பார்த்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அர்த்தமெட்டிக் மீன் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் n × n + 1 / 2. நம்ம மைண்டில் வந்து எப்போது சின்ன கிளாஸில் 10th நம்ம அதிக தடவை படித்த கொஸ்டினாக இருக்கும். n × AP அர்த்தமெட்டிக் மீன் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் பார்த்துருப்போம். அதனால் நம்ம மைண்டில் பதிஞ்சது பூரா n × n + 1 / 2, n × n + 1 / 2 அது பதிஞ்சிருக்கும். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். n நேச்சுரல் நம்பர்ஸோடைய சம், அது கூடுதல் மட்டும்தான். அதாவது 10 நம்பர்ஸ்னால் 1 + 2 + 3 + 4 + 5 6 + 6 + 7 + 8 + 9 + 10ன்னு போட்டால் கிடைக்கிறது கஷ்டப்படுறதுக்கு பதிலாக n × n + 1 / 2 அப்படின்மா. இது காஸ் ஒர்க் அவுட் பண்ணது. n × n + 1 / 2ன்றது n நேச்சுரல் நம்பர்ஸோடைய சம், அது வந்து மீன் கிடையாது. 1/2 × n + 1ன்றது n நேச்சுரல் நம்பர்ஸோடைய அர்த்தமெட்டிக் மீன் வந்து n + 1 / 2. 100 நம்பர்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிங்க. 1 + 2 + 3 + 4 100 வரைக்கும் ஆட் பண்ணி டிவைட் பை 100 டிவைட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குன்னு பாருங்கள், 50.50 கிடைக்கும். அந்த ஃபார்மில் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் விஷயம் வந்துட்டு 100 நம்பர் எடுத்துட வேண்டியது. 100 + 1 / 2 போட்டால் போதும். 100 + 1 101 டிவைட் பை 2 50.50 கிடைக்கும். அதான் n நேச்சுரல் நம்பர்ஸோடைய அர்த்தமெட்டிக் மீன் வந்து 1/2 × n + 1. n நேச்சுரல் நம்பரோடைய வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன் வந்து 1/3 × 2n + 1. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி வெரி சிம்பிள் ஒன், பட் ஞாபகம் வச்சுக்கணும், மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்குது. 19th கொஸ்டின் பாருங்கள். அல்ஜிபிரிக் சைன்ஸ் ஆர் இக்னோர்ட் இன். இங்கே வந்து அல்ஜிபிரிக் சைனை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். அதாவது அல்ஜிபிரிக் சைன்றது ப்ளஸ் மைனஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் மீன் பார்த்தோம். மீன்லேருந்து உள்ள டிஃப்ரென்ஸ், இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணால் 0 வரும்னு பார்த்தோம். ஏன் 0 ஆயிடுச்சு வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படி மீன் எடுக்கும்போது அதுக்கு அந்த மீன்லேருந்து கீழே இருக்க வேல்யூலாம் மைனஸ் பண்ணும்போது நெகட்டிவ் வரும். மீனுக்கு மேலே இருக்க வேல்யூலாம் எடுக்கும்போது ப்ளஸில் வரும். இந்த மைனஸில் இருக்க வேல்யூயும் ப்ளஸில் இருக்க வேல்யூயும் ஆட் பண்ணால் 0 ஆகி போயிடும். அது அல்ஜிபிரிக் சம் அப்படின்னு சொல்கிறோம். அல்ஜிபிரிக் சம்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ். இங்கே வந்து நம்ம சில விஷயம்லாம் படிக்கும்போது படித்தோம். மீன் டிவியேஷன் ஆஃப் மீன் பார்த்தோம். மீன் டிவியேஷன் ஆஃப் மீனில் வந்து சம் வந்து லீஸ்ட்டாக கிடைக்கணும் தான். அப்போ லீஸ்ட்டாக கிடைக்கணும் என்ன அர்த்தம், மினிமம் வேல்யூ கிடைக்கும். அப்போ 0 ஆகாது. ஏன் 0 ஆகிறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ஜிபிரிக் சைனை ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுக்கிறது எல்லாமே ப்ளஸ்ன்னு எடுத்துருவோம். அப்போது எங்கே வந்து நம்ம வந்து அல்ஜிபிரிக் சைனை இக்னோர் பண்ணிடுவோன்னு கேட்டால் எம்டி மீன் டிவியேஷனை இக்னோர் பண்ணிடுவோம். அதனால தான் த சம் ஆஃப் தி டிவியேஷன் ஃப்ரம் மீன் டிவியேஷன் ஆஃப் மீன் இஸ் லீஸ்ட்னு படிக்கிறோம், மினிமம் படிக்கிறோம். ஏன்னா 0 ஆகிற சான்ஸ் இல்லை. ஏன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்தால் தான் 0 ஆக முடியும். இங்கே அல்ஜிபிரிக் சைனை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அதாவது ப்ளஸ் வந்தாலும் மைனஸ் வந்தாலும் எல்லாமே ப்ளஸ் வந்து எடுப்போம். ஆட் பண்ணால் மினிமம் டிவியேஷன் கிடைக்கும். அல்ஜிபிரிக் சம்னை வந்து எங்கே இக்னோர் பண்ணிடுவோன்னு கேட்டிங்கன்னா மீன் டிவியேஷனில் இக்னோர் பண்ணி. விச் ஒன் இஸ் கரெக்ட், இதில் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இது ஃபார்முலா, இது ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபார்முலாவை. அதாவது குவார்ட்டல் டிவியேஷன்றது 2/3 ஆஃப் சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போது ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் 2/3 தான் குவார்ட்டல் டிவியேஷன், 2/3. அதேமாதிரி பாருங்கள் மீன் டிவியேஷன்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் 4/5 டைம்ஸ், 5ல் 4 பாகம் தான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் 5ல் 4 பாகம் வந்து மீன் டிவியேஷன். அதுமாதிரி தேர்ட் பாருங்கள், குவார்ட்டல் டிவியேஷன் எப்போதும் லெஸ் தென்னாக இருக்கும் மீன் டிவியேஷன் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட லெஸ்ஸாக இருக்கும். இருக்கிறதுலே பெருசு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக இருக்கும். குவார்ட்டல் டிவியேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். மீன் டிவியேஷன் வந்து நடுவில் இருக்கும். அப்படி தான் இருக்குமா? ஆல் தி அபவ் இது எல்லாமே கரெக்டானு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கரெக்ட். அதனால தான் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கோம். இந்த 3மே கரெக்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். சிலப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டு குவார்ட்டல் டிவியேஷன் கேட்டால் ஈஸியாக குவார்ட்டல் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு 2/3 ஆஃப் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ஃபார்முலாலாம் மைண்டில் ஈஸியாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு உங்களுக்கு நம்பர் கொஸ்டின் கேட்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி அப்படி தான் கேட்குறாங்க. அதாவது குவார்ட்டல் டிவியேஷனை கொடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டால் குவார்ட்டல் டிவியேஷன் வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். மீன் டிவியேஷன் அதே மாதிரி தான். மீன் டிவியேஷனோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தா மற்றது கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ஃபார்முலாஸ் வந்து நமக்கு மைண்டில் எப்போது இருக்கணும். எங்கேயாச்சும் எழுதி வச்சுட்டு நீங்கள் திருப்பி ரிப்பீட்டராக பார்த்து டைம் கிடைக்கும் போது ரீகால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் டைமில் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ இங்கே வந்து ஆல் தி எபோவ் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஒரே கொஸ்டின் இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி இப்படி போட்டிருக்கோம். விச் ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். இது மூணுமே ஒரு ஃபார்முலா. அதனால் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். ஜாமெட்ரிக் மீன் ஃபார் 4 and 9 இஸ் 4க்கும் 9க்கும் ஜாமெட்ரிக் மீன்
ஏன்னா ஏற்கனவே ஜாமெட்ரிக் மீன் படிச்சிருக்கோம், ஒரு ரீகால்க்காக கொடுத்துருக்கோம். ஜாமெட்ரிக் மீன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அர்த்தமெட்டிக் மீனே சொல்லிடுறேன். அர்த்தமெட்டிக் மீனோட ஃபார்முலா வந்து 2 நம்பர் இருந்துச்சுன்னா ஏபி அப்படி இருந்துச்சுன்னா a+b/2 அர்த்தமெட்டிக் மீன். அப்போ இங்கே அர்த்தமெட்டிக் மீன் இதில் கேட்டிருந்தா 4 + 9/2. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி கேட்பாங்க. அர்த்தமெட்டிக் மீன் கேட்டால் 4 and 9 கேட்டால் 4 + 9/2 13/2 6.5 தான் அர்த்தமெட்டிக் மீன். ஜாமெட்ரிக் மீன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a into b. ஸ்கொயர் ரூட் ஆஃப் a into b. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 into 9. 4 9s are 36. 36ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 36ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 6. ஏன்னா 6 6 are 36. அப்போ 6 தான் ஆன்சர். அப்போ ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் 4 and 9 is 6. அப்போ ஃபார்முலா ஞாபகத்துக்கு வந்துடணும். அர்த்தமெட்டிக் மீனோட ஃபார்முலா a+b/2. ஜாமெட்ரிக் மீன் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ab. அதேமாதிரி ஹார்மோனிக் மீன் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் n/1/a + 2 2 நம்பர் இருந்தால் 2/1/a + 1/b அப்படி போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து 6. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a into b. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 into 9. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 is 6. இது ஜாமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கொடுத்துருக்கேன், ஃபார்முலாவோட கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள் 22nd question. Range is defined as the difference between the highest and lowest value of the டேட்டாவா, சேஞ்சா, வேரியபிளா, மீனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்சுன்றது 2 டேட்டாஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய லோவஸ்ட் அண்டு ஹையஸ்ட் வேல்யூ தான் ரேஞ்ச்.